கண்டிப்பாக என்னோடய ஆதரவு யார் பிஜேபியோட சப்போர்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு. நாட்டோட எதிர்காலத்தையும் நம்மளோட டிஃபென்ஸையும் யாருமே மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எல்லாமே சொந்த சலனுக்காக பாடுபடுறாங்களே ஒழிய நாட்டோட பாதுகாப்புகளை பற்றி யாரும் கவலையே படுறதில்ல. என்ன இதாகனாக்கா அவங்களோட மத கோட்பாட்டில் வேறு மாதிரி போயிடுறாங்க. அதனால் 60 வருஷமாக ஆண்டிங்க இல்லையா, 60 வருஷமாக ஆண்டு இப்போ தமிழ் ஒழுங்காக பேசுகிறாங்களா? டிஃபன்ன்றாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்களா இல்லையா? தமிழில் இப்போ ஒழுங்காக பேசுகிறாங்களா சொல்லுங்கள். தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போயுது, அப்படி யாருன்னா பேசுகிறாங்களா? திருப்பி திருப்பி மொழி திணிக்கிறாங்க. எங்கே சார் மொழி திணிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நாட்டுக்கு தேவை அறிவு. இப்போது நான் தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும். இப்போ நான் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் எனக்கு காய்கறி வியாபாரம் தெரிஞ்சுக்கோங்களேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, புரியுதுங்களா? இந்த சின்ன வயசில் பசங்க துருத்துருன்னு இருப்பாங்க, 10 மொழி கூட கற்றுக்கலாம். மொழிகள் அதிகமாக தெரிய அறிவு வளர்ச்சி ஆகும். ஏன் 3வது மொழி 4வது மொழி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணுனாக்கா அரசாங்கம் ஏன் வேணான்னு, புரியுதுங்களா? சின்ன வயசில் இருக்கும்போது ஜாஸ்தி மொழிகள் தெரிஞ்சுக்கிட்டாக்கா, இப்போ எங்கள் பேரனுக்கு வந்து 9 வயசு ஆச்சு, துபாயில் இருக்க, அப்படி 7 மொழி தெரியணுன்றான். இல்லை, இப்போ மொழி தெரியறதுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் உங்களோட ஆதரவு யாருக்குன்னு கேட்குறேன். அதாவது இன்னைக்கு ஆதரவு வந்தது யார் அறிவாளியாக உருவாக்குறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு. அது பேரை சொல்லிடலாமே. பிஜேபி சொல்கிறேன். பிஜேபி. ஆமாம், யார் அறிவாளியாக உருவாக்கணும், குழந்தைங்களை யார் அறிவாளியாக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு பண்ணலாமே. நம்மளுக்கு அடுத்தபடியாக ஒரு அறிவுபூர்வமான ஆளுங்க வரணும்ல. அப்போ ஏன் இவங்க 2 பாஷை ஏன் அப்படியே அமுக்குறாங்க? ஏன் 3வது பாஷை சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? வளர்ச்சி ஆனதுனா சார், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நரசிம்மராவ் இருந்தார் முதல்ல பிரைம் மினிஸ்டர், 10 பாஷை தெரியும். யார் அதிகமாக பாஷை மொழிகள் கற்றுக்கிட்டாங்க அங்கே அறிவாளியாக தானே இருந்திருக்காங்க. மகாகவி பாரதியார் இருந்தால் கூட, புரியுதுங்களா? ஏன் மொழி அதிகமாக கற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? கர்நாடகா இருக்குது, 1 கோடி மக்கள் தமிழ்காரங்க இருக்காங்க, அங்கே தமிழ் கற்றுக்கலாம் இல்லையாங்க? குஜராத்தில் ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க தமிழ்காரங்க, அங்கே தமிழ் கற்றுக்கலாம் இல்லையா? இப்போ நான் தெலுங்குக்காரன், தெலுங்கு 3வது மொழி தானே. திருப்பி மொழி திணிக்கிறாங்க. எங்கே சார் மொழி திணிக்கிறாங்க? நான் தெலுங்கு கற்றுக்கலாம் இல்லையா? நம்ம தமிழ் மொழியை கற்றுக்கணுனாக்கா கர்நாடகாவில் தமிழ் கற்றுக்கலாமே, குஜராத்தில் தமிழ் கற்றுக்கலாமே. தமிழ்காரனாக இருப்பான்ல, நீ நினைக்கும் போது அவன் நினைக்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? தமிழ்நாடு மக்கள் 8-9 கோடி மக்கள் இருப்பாங்கள்ல, எல்லா மாநிலத்திலும் தமிழ் கற்றுக்கிட்டுமே. இப்போ நான் வந்து ரயில்வே எம்ப்ளாயி, இப்போது நான் வந்து டெல்லியில் போய் என்ன படிப்பேன் நான்? இது அங்கே ஹிந்தி கற்றுக்கிட்டாக்கா டெல்லிக்கு போகலாம், குஜராத்துக்கு போகலாம், வெஸ்ட் பெங்கால் போகலாம், ஒரிசா போகலாம் இல்லையா? ரயில்வே எம்ப்ளாயே கிடையாதுக்கா. நேஷ்னல் பேங்க்ஸ் இருக்குது, ஹார்பர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ எம்ப்ளாய் இருக்காங்க, புரியுதுங்களா? நாளைக்கு எங்கள் பசங்க எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மொழி கற்றுக்கிட்டுமே. சூப்பர் சார், சூப்பர். புரியுதுங்களா? ஏன் அது நீங்கள் எதுக்கு அது அரசியல் பண்ணுறீங்க? அதில் ஒரு மனிதன் வந்து அறிவாளி ஆகிறதுக்கு நீங்கள் அரசியல் எதுக்கு பண்ணுறீங்க? 60 வருஷமாக ஆண்டிங்க இல்லையா, 60 வருஷமாக ஆண்டு இப்போ தமிழ் ஒழுங்காக பேசுகிறாங்களா? டிஃபன்ன்றாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்களா இல்லையா? தமிழில் இப்போ ஒழுங்காக பேசுகிறாங்களா சொல்லுங்கள். தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போயுது, அப்படி யாருன்னா பேசுகிறாங்களா? 4000 திவ்ய பிரபந்தம், வைஷ்ணவம் வைணவம், அதில் ஒழுங்காக தமிழ் இருக்கு. பாப்பா ஒழுங்காக தமிழ் பேசுகிறானே, சம்ஸ்கிருதமும் ஒழுங்காக பேசுகிறான், தமிழும் ஒழுங்காக பேசுகிறானே. இப்போ தமிழ்நாட்டில் யார் ஒழுங்காக தமிழ் பேசுகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அது சர்வே எடுங்களாம் பார்க்கலாம், புரியுதுங்களா? எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது சார், 3 டீச்சர் இருக்காங்க, 2 லட்ச ரூபாய் கவர்மெண்ட்டு சேலரி தராங்க. 25 வருஷமாக சொல்கிறேன், 25 வருஷமாக 4 பசங்க தான் படிக்கிறாங்க. பட் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு போயிட்டு படிச்சுட்டு வராங்க. இங்கே 2 லட்ச ரூபாய் சேலரி கொடுத்து 3 பேர் இருக்குது, 15,000 சேலரி கொடுத்து 15 கிலோமீட்டருக்கு அந்த போயிட்டு அங்கே 15 பேர் சம்பளம் தரலாங்க, 3 பேர் கொடுக்குது. அங்கே தான் போய் படிக்கிறாங்க எல்லாமே. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன குவாலிட்டி இருக்குது? குவாலிட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் போகிறான், புரியுதுங்களா? தரம் நான் எங்கள் ஊரில் படிப்பேன் இல்லையா? செலவில் 3 டீச்சருக்கு 2 லட்ச ரூபாய் சேலரி மட்டும். அவன் என்ன பண்ணான், 15,000 20,000 கொடுத்துட்டு தரமான படிப்பு தரேன், எப்படி தரான்? அப்போ தமிழக அரசு பண்ணுறது சரியில்லை. என்னங்க போய் பாருங்கள், ஸ்கூலில் போய் பாருங்கள், தரம்
கவர்மெண்ட் எம்ப்ளாய் எவருக்கு ஒழுங்காக வேலை செய்வாங்க? ஏன் ப்ரைவேட் சக்ஸஸ் ஆகுது? ப்ரைவேட் ஸ்கூல் ஏன் சக்ஸஸ் ஆகுது? அது நிர்வாகம் கரெக்டாக பண்ணுறாங்க. சேலரி கொடுத்து எவ்வளோ சேலரி தரோம் அது எல்லாமே வேலை வாங்கிடுறாங்க. கவர்மெண்ட்டில் எங்கே வேலை வாங்குறாங்க? எங்கே ஒழுங்காக இருக்குது சார்? சென்னை வந்து ஆர்பர் சார், மெட்ரோ சிட்டி சார். சென்னை வந்து கல்கட்டா, சென்னை, பாம்பே மெட்ரோ சிட்டி. நம்ம நாடு ஆள்றது டெல்லி, 4 தான் மெட்ரோ சிட்டி. சென்னை எப்பவுமே ஹார்பர் இருக்குது. வெள்ளைக்காரனா சென்னைக்கு தான் வந்திருக்கான். நாங்கள் படிப்பு கொடுத்தோனாக்கா பெங்களூர் வந்து 30 வருஷம் டெவலப்மெண்ட் கிடையாது. இப்போ பெங்களூர் மெட்ராஸோட டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கான்ற நான். சென்னையோட பெங்களூர் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது. அங்கே ஹார்பர் கிடையாது. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? இங்கே வருமானம் உள்ள ஏரியா சார் சென்னை. வருமானம் உள்ள ஏரியாவே இன்றைக்கி பார்த்தா நாங்கள் படிப்பு கொடுத்தோம். எப்படி படிப்பு கொடுத்தாங்க? வருமானம் வந்து படிப்பு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அது சார் வணக்கம் சார். வணக்கம், வர சொல்லுங்கள். 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர், டிவிகே 4 கட்சிகள் தனித்தனியாக போட்டி போடுறாங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார்? கண்டிப்பாக என்னோட ஆதரவு யார் பிஜேபியோட சப்போர்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு. நாட்டோட எதிர்காலத்தையும் நம்மளோட டிஃபென்ஸையும் யாருமே மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எல்லாமே சொந்த சலனுக்காக பாடுபடுறாங்களே ஒழிய நாட்டோட பாதுகாப்புகளை பற்றி யாரும் கவலையே படுறதில்ல. என்ன இதாகனாக்கா அவங்களோட மத கோட்பாட்டில் வேறு மாதிரி போயிடுறாங்க. அதனால் டெஃபினட்டாக என்னோட ஆதரவாடு பிஜேபி தனியார்லாம் அவங்களுக்கு தான், இல்லைன்னா கூட்டணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. கண்டிப்பாக இது இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அது தான் போடுவாங்க. சார் திமுக இருக்காங்களே சார், இத்தனை வருடமா ஆண்டிருக்காங்க, அவங்கள திமுக வந்து என்ன, அவங்க வந்து ஒரு நிலையான கோட்பாடு இல்லையா. சில விஷயங்கள் நல்லது பண்ணால் கூட அவங்களோட வந்து என்னென்னா அப்போதைக்கு வந்து மத கோட்பாடெலாம் போயிடுறாங்களே. மத கோட்பாடில் தான் வேலையை செய்கிறாங்க. ஏதாவது இன்றுனாக்கா பாருங்கள், திருப்பரங்குன்றம் விஷயம் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுது. அதே பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு சாதாரணமாக விட்டுருக்கலாம். அதை வந்து பெருசாக்கி அது பெரிய வேறு ஏதாவது நடக்குமா? இந்த மாதிரி நடக்க முடியுமா? ஒரு இந்து வந்து எல்லா குலத்து கோவிதான ஒரு முதலே இவங்க ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அது மாதிரி நடக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கவே நடக்காது. சார் இந்துக்களுக்கு ஆதரவு தரதில்லைன்னு இதோட நீங்கள் 4வது ஆள் சொல்கிறீங்க திமுக ஆட்சியில். அது எப்படி உண்மையா? உண்மைதான். நீங்கள் சார், நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிறால உங்களுக்கே தெரியும். நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க, பேப்பர் டெய்லி பாருங்கள். எல்லா பேப்பர்லேயும் வந்து சப்போர்ட் ஒன்லி டிஎம்கே. ஏதோ ஒரு பேப்பர் மட்டும் அவங்க வந்து ஜஸ்ட்டு நியூட்ரல் நியூஸ் போட்டுட்ருக்காங்க. அதனால் என்னோட சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் யார் பிஜேபி கூட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சார். சந்தேகம் இல்லாமல் அது ஓட்டு தான். நானே 2 பேர் கேன்வாஸ் பண்ணுவேன். போதுமா அவங்களுக்கு? இருக்கட்டும். அவங்க வந்து இப்போ வந்து ஆக்சுவலி பாட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சேனலில் யாருமே நம்புறது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சன் டிவி எடுத்திங்கன்னா ஒன் சைடடாக தான் இருக்காங்க. எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாக தான் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் யூடியூப்பில் பார்க்குறவங்க வந்து இப்போ விழிப்பு உணர்ச்சி பாதி பேருக்கு வந்தது ப்ரைவேட் சேனல் வச்சு தான் வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல்லேருந்து எடுத்துக்கங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமையலை வந்து யூடியூப் சேனலில் பார்த்தா பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்ச்சியே வந்து திருப்பரங்குன்ற விஷயமே ப்ரைவேட் சேனலில் ஒருத்தன் எடுத்து போட்டால் பார்த்து தானே சார் வந்தது. எங்கே ப்ரைவேட் பெரிய சேனல்லேருந்து இங்கே எடுத்து போட்டாங்க, ஒருத்தரும் எடுத்து போடலையே.